Welcome to Chandru Study Center. Exercise 3.1, Chapter 3, 10th. Pair of linear equation in two variables. Chapter. Question number 1. 10 students of class 10th class took part in a max quiz competition. If the number of girls 4 more than the number of boys and find the number of boys and girls. ஒரு குவிஸ் காம்படிஷனுக்கு போறாங்க, ஒரு காம்படிஷனுக்கு போறாங்க. 10th ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறவங்க 10 பேர், பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் சேர்த்து 10 பேர். இப்போ நம்ம பாய்ஸை வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போம். பாய்ஸை வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போம். கேர்ள்ஸ் வந்து ஒய்ன்னு வச்சுப்போம். 10 students of class 10 took part in the max competition. அப்ப ரெண்டு பேர் சேர்த்து 10 பேர். அப்ப x plus y is equal to 10. ரெண்டு பேர் சேர்த்து 10 பேர். இது வந்து நம்ம என்ன வச்சுக்கணும்? ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கணும். அடுத்து if the number of girls இங்க என்னது? இங்க என்ன வச்சுக்கணும்? girls y-ன்னு வச்சுக்கிறோம். அப்ப girls வந்துட்டு y-ஐ குறிப்பது. அப்போ number of girls y is equal to 4 more than number of the boys. Boys நம்ம என்னன்னு வச்சுக்கணும்? x ன்னு வச்சுக்கணும். இப்போ x விட 4 பேர் அதிகம் y. y யாரு? girls. இப்போ புரிஞ்சிடுச்சிங்களா? இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கணும். இப்போ இதில் நமக்கு y வேல்யூ வேணும். y வேல்யூ வேணும்னா 10 x அங்கே போச்சுன்னா -x. இங்கே y வேல்யூ வேணும். ஆல்ரெடி y வேல்யூ இருக்குது. இந்த y is equal to 10 - x. இது ஈக்குவேஷன் 1 ஆகும். இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிறோம். இப்போ டேபிள் போகிறோம். டேபிள் ஃபார் x plus y is equal to 10. ஈக்குவேஷன் 1க்கு உண்டான டேபிள். இப்போ x உடைய வேல்யூ 083 நம்ம எடுத்துக்கிறோம். xக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? 083. இப்போ xக்கு 0ன்றத y உடைய வேல்யூ வேணும்னா 10 - x. இங்க பாருங்க, y வேணும்னா 10 - x நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ xக்கு வேல்யூ 0ன்னு போட்டு வந்துறாங்க. xக்கு வேல்யூ 10 - 0. 10 - 0 ஆன்சர் என்ன நமக்கு? 10. அப்ப x ஓட வேல்யூ 0னா y ஓட வேல்யூ 10. அதுக்கு அடுத்து y is equal to மறுபடியும் 10 - x. 10 - x ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம்? 18 எடுத்துக்கிறோம். 10ல 8 போச்சுன்னா 2 போட்டுமா? அடுத்து x ஓட வேல்யூ 3ன்னு எடுத்துக்கிறோம். 10 - 3 7. அப்போ y ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? நமக்கு 7 கிடைக்குது. அப்போ அதுக்கு அடுத்து plot the points. அந்த பாயிண்ட் எடுத்து விடுவோம். x ஓட வேல்யூ 0, y ஓட வேல்யூ 10. x ஓட வேல்யூ 8, y ஓட வேல்யூ 2. x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ 7. 3 பாயிண்ட் கிடைக்குதா? இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும்? இங்க மார்க் பண்ற பாருங்க. x ஓட வேல்யூ 0னா y ஓட வேல்யூ 10. x ஓட வேல்யூ 0னா y ஓட வேல்யூ என்ன வரணும்? +10. ப்ளஸ் சைன் இருக்கு, அதை பார்க்கணும். +10. அப்போ இங்கே இதை நம்ம ஏன்னு வச்சுக்குவோம். எக்ஸோட வேல்யூ 8னா ஒய்யோட வேல்யூ 2, ரெண்டுமே ப்ளஸ்ஸு. அப்போ எக்ஸோட வேல்யூ 8னா ஒய்யோட வேல்யூ 2. பாருங்க, இது ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடம் இது. எக்ஸோட வேல்யூ 8, ஒய்யோட வேல்யூ 2. இது ஜாயின் பண்ணுற இந்த இடம் 8,2. இதனுடைய பாயிண்ட் B. அடுத்தது எக்ஸோட வேல்யூ 3னா ஒய்யோட வேல்யூ 7. எக்ஸோட வேல்யூ 3னா ஒய்யோட வேல்யூ 7. ரெண்டு ஜாயின் பண்ணுற இடம் இந்த பாயிண்ட் நம்ம சின்னு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு லைன் என்ன கிடைக்குது? ACP, அதாவது ABC. அப்போ ஜாயின் த பாயிண்ட்ஸ் டு கெட் த லைன் என்ன கிடைக்குது? ACP. இது நம்ம ஜாயின் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? ACPன்ற ஒரு லைனை கிடைச்சிருச்சா? இப்போ அடுத்தது வரும் y is equal to x plus 4. இங்கே ரெண்டாவது டேபிளுக்கு வரும். இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கான டேபிள். y is equal to x plus 4. x ஓட வேல்யூ 0, 1, 6ன்னு எடுக்கிறோம். இப்போ நம்ம y ஓட வேல்யூ வேணும்னா x plus 4. y ஓட வேல்யூ வேணும்னா x plus 4. நம்ம x-க்கு என்ன வேல்யூ எடுக்கிறோம்? 0, 1, 6. இந்த ஃபார்முலா ஸ்பிட் பண்ணுற பாருங்க. y ஓட வேல்யூனா x-க்கு என்ன வச்சுக்கிறோம்? 0 plus 4. ஆன்சர் வந்து 4 கிடைச்சிச்சா? அடுத்து y is equal to x plus 4. இங்கே x ஓட வேல்யூ 1ன்னு எடுக்கிறோம். 1 plus 4, 5 வந்துச்சா? அடுத்தது x ஓட y ஓட வேணும்னா x-க்கு நம்ம 6ன்னு எடுக்கிறோம். அப்போ 6 plus 4 is equal to 10. இங்கே 10 வந்துச்சா? இப்போ இந்த பாயிண்ட் 0,4, 1,5, 6, 10
இது நம்ம என்ன இதை ஏசிபின்னு நம்ம இது எடுத்த மாதிரி இதை டிஇஎஃப்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட் நம்ம இங்கே குறிக்கிறோம். டியோட வேல்யூ 0,4, எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 4. இங்கே அடுத்தது 1,5, எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ +5. இது ரெண்டுத்துக்கு நடுவில் 5. அதுக்கடுத்து இந்த இடம், அதுக்கடுத்து எக்ஸோட வேல்யூ 6, எக்ஸோட வேல்யூ 6, ஒய்யோட வேல்யூ 10. 6, 10, 6, 10 ரெண்டு ஜாயின் பண்ணுறோம் இந்த இடம். ஓகேவா? இதை நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் த பாயிண்ட்ஸ் டு கெட் த லைன் டிஇஎஃப். இது நம்ம ஜாயின் பண்ணோம்னா டிஇஎஃப்ன்ற லைன் கிடைக்குது. இது ரெண்டு எங்கே இன்டர்செக்ட் ஆகுது? எட்டுது 3,7ன்ற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. எங்கே இன்டர்செக்ட்? 2 lines AB and DF intersect at the point 3,7. நம்ம இது எதுக்கு ஈக்குவல்? எக்ஸ் ஒய்க்கு ஈக்குவல். நம்ம இங்கே என்ன எக்ஸ் என்னன்னு வச்சுக்கணும்? பாய்ஸ் வச்சுக்கணும், கேர்ள்ஸை ஒய்ன்னு வச்சுக்கணும். அப்போ எக்ஸை வந்து நம்ம பாய்ஸ்ன்னு தானே வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸை வந்து பாய்ஸ்ன்னு வச்சுக்கணும், ஒய்யை வந்து கேர்ள்ஸ்ன்னு வச்சுக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? 7 கிடைக்குது. அப்போ அந்த போட்டித் தேர்வில் கலந்துக்கணுங்க பாய்ஸ் 3, கேர்ள்ஸ் 7. ஓகேவா? தேங்க்யூ.